நடிகர் விஜயை பற்றி வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவருடைய திரைத்துறைக்கு கூட குரல் கொடுத்ததில்லை. மக்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாரு அப்படிங்கிறது. நீங்கள் திமுக தனியாக அதிமுக தனியாக கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு தான் வித்தியாசம். சாலைகள் சரியாக இருக்க போதா, சாக்கடைகள் வந்து சுத்தமாக போதா, எதுவுமே இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். 1000 வாக்கு ஒட்டுமொத்தமாக குவிஞ்சு கிடக்குன்னா அங்கே வந்து திமுககாரங்க டென்ட்டு போட்டு சாப்பாடு போடுவாங்க. சாதி, மதம், திரைக்கவர்ச்சி, வாக்குக்கு காசு, இதன் மூலமாக தான் வந்து வாக்கை வந்து இதன் மூலமாக அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கழுத்தில் வந்து குண்டு பாய்ஞ்சது. அந்த புகைப்படத்தை ஒட்டி 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 அரசியலுக்கு வந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஏன்னா நீங்கள் அப்போது முதலமைச்சரான அண்ணாதுரை இருக்கிறார்ல, அவரே வந்து தேர்தலில் போட்டியிடவே இல்லை. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி ஒரு பெண்ணா இருந்து அரசியலுக்குள்ள இன்வால்வ்மெண்ட்டாக வந்து இங்கே பெரியார் வரைக்கும் எடுத்து அடுத்தடுத்து ஃபயராக அவங்களோட ஸ்பீச்சஸ்லாம் பார்க்க முடியுது. நீங்கள் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மேம். பெரியார் இல்லை, இவே ராமசாமி, நம்ம அப்படி சொல்ல. ஓகே ஓகே. என்னோட பேர் வந்து கார்த்திகா. நான் பிறந்த இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம், என்னோட சொந்த ஊர். நான் தொடக்க படிப்பு படித்ததெல்லாம் அங்கே தான். அடுத்து 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தது கோவில்பட்டி. அடுத்து கோவில்பட்டியில் என்னுடைய பள்ளி இறுதி ஆண்டில் எனக்கு முருகன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிசிக்ஸ் சார் வந்து கிடைச்சாங்க. நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் ஃபிசிக்ஸில் வந்து நான் 12ல் 200க்கு 200 எடுத்தேன். அப்புறம் மேக்ஸிமம் ரொம்ப நல்ல மார்க்கு, கணக்குலேயும் ரொம்ப நல்ல மார்க். அதனால் வந்து எனக்கு கோயம்புத்தூர் பிஹெச்டி டெக்கில் வந்து பிஇசி சீட் கிடச்சிது. அது படிப்பு முடித்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் வந்து வேலை. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு எம்டெக்கில். ஓகே. அதனால் வந்து அவர் திருமணத்துக்கு முன்னாடியே வந்து ஜெர்மனியில் போய் வேலை பார்த்தாப்புல. திருமணம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் வரணும் அப்படின்னு கம்பல்ஷன் இருந்ததுனால குழந்தை பிறந்து ஒரு 8 மந்த்ஸில் அங்கே போயிட்டோம். ஒரு 5 ஆண்டுகள் ஜெர்மனியில் இருந்தோம். ஜெர்மனியில் வந்து நிர்வாக கட்டமைப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போய் பார்த்த உடனே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலம் அல்லாத ஒரு மொழியில் நம்ம வந்து ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியும் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களுடைய தாய்மொழியான ஜெர்மன் மொழி தான் இருக்கும். அதனால் வந்து எனக்கு போனதுலேருந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மேலே யார் ஆட்சி செய்கிறாங்கன்னே தெரியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலனா கருணாநிதியோட முகம் எல்லா பக்கமும் இருக்கும், ஸ்டாலினுடைய முகம் எல்லா பக்கமும் இருக்கும், ஜெயலலிதாவோட முகம் எல்லா பக்கமும் இருக்கும். ஆனால் அங்கே அப்படியே கிடையாது. சான்சலருங்கிறாங்க, எம்பிங்கிறாங்க, அவங்க யாருமே இருக்காது. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருந்தது. ஆனால் அந்த மக்களை விட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா வேலை செய்கிறாங்க, ரொம்ப உழைக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு ஏன் வந்து இந்த நிர்வாக கட்டமைப்பு இல்லை, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மக்கள் சேவை ஏன் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது வந்து ஆரம்ப போன நாள்லேருந்து இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அப்போது வந்து நான் வாழ்ந்த இடம் வந்து நிறைய மாகாணங்கள் இருக்கும். இங்கே மாநிலங்கள் மாதிரி அங்கே மாகாணங்கள் இருக்கும். பாடன் உட்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு மாகாணம், அதோடைய தலைநகர் வந்து ஸ்டுட்கார்ட். அந்த ஸ்டுட்கார்ட் தலைநகரத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் அங்கே பண்ணோம். அங்கே பண்ணும்போது அங்கே தான் நான் முதல் முறை பேசுகிறேன். என்னுடைய முதல் அரசியல் பேச்சுங்கிறது ஸ்டுட்கார்ட்டில் தான். ஜல்லிக்கட்டு போராட்டமா? என்னமா சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு தெரியல, ஜல்லிக்கட்டு வந்து உலகம் முழுக்க பரவியது. அதில் ஜெர்மனியில் ஸ்டுட்கார்ட்டில் நாங்கள் பண்ணோம். அது பண்ணதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து களம் வந்து வேறு மாதிரி மாறிச்சு. தமிழ்நாட்டு அரசியல், கதிராமங்கலம் போராட்டம், நெடுவாசல் போராட்டம், அதுக்கப்புறம் வந்து நிறையா மக்கள் சார்ந்த இந்த இயற்கை வள கொள்ளை, இந்த மாதிரிலாம் போச்சு. அப்போது வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை வந்து வேற ஒரு போராட்ட தொனியில் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக பார்க்கும்போது நம்ம ஜெர்மனியில் எந்த மாதிரியான ஒரு நிர்வாக கட்டமைப்பு பார்க்குறோமோ அது தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். ஏன்னா அங்கே என்னோட 2வது குழந்தை அங்கே தான் பிறந்தது. அப்போது குழந்தை பிறந்து ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு அவளுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்க போகிறேன். நாங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கனால ஒரு இன்டர்நேஷ்னல் பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நான்
போய் அங்கே ராத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க, போய் டோக்கன் எடுக்கிறேன். டோக்கன் எடுத்துகிட்டு என்னுடைய டேர்ன் வருது. நான் வந்த உடனே வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து மேலே வச்சுட்டாங்க. என்னோட குழந்தை இங்கே தான் பிறந்தது. என்னோட குழந்தை இங்கே தான் கோயம்புத்தூரில் பிறந்தா. அவளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப அலைஞ்சோம். நிறையா கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து போகிற மாதிரி இருந்தது. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனால் வந்து இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஜெர்மனியில் வந்து இந்த இடத்துலேருந்து இவங்க வர்றாங்க, இவங்க எதுக்காக வந்திருப்பாங்க, பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக வந்திருக்கிறாங்க, வை அவ்வளோ ஆலஸ் அப்படின்னு. ஆலஸ்னால் எல்லாம் முடிஞ்சிச்சு யா அப்படின்னு ஒன்று. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா கொஞ்சம் கூட லஞ்சமே கிடையாது, இவ்வளவு துரிதமாக வந்து மக்கள் சேவை வந்து கிடைக்குதா அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை நம்ம எப்படியாவது வந்து அவங்க 2014 பிறந்தாங்க, அதை எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்னு. அது வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மரத்தினுடைய பழங்களை பறித்து சாப்பிடுறது ரொம்ப எளிது, ஆனால் மரத்தின் வேர்களாக இருப்பது மறைந்து இருப்பது ரொம்ப கடினம். அந்த வகையில் வந்து மரத்தின் வேர்களை நம்ம இருக்கணும். அண்ணன் சீமான் அவர்களுடைய போராட்ட காலத்தில் கூட நிற்கணும், துணையாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை விட என்னுடைய கணவருக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப உயிராக பிடிக்கும். முதல்ல அவர் தான் ஜெர்மனியிலேருந்து 2017 கட்சியில் இணைஞ்சாங்க உறுப்பினராக. அடுத்து 1 வாரம் கழிச்சு என்னையும் இணைச்சிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அங்கே நிறைய டிமாண்ட் இருந்தது. அவருக்கு வந்து அவங்க சீனியர் அஃபிஷியல்ஸ்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு ஜெர்மனி பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், யூரோப்பியன் யூனியனில் எங்கேனாலும் எந்த கம்பெனினாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதே ஆஃபர் எனக்கும் வந்துச்சு. நான் என்னோடய கணவரை சொல்லிட்டேன். அப்புறம் இல்லை, எனக்கு வந்து என் நாடு சார்ந்த ஒரு பெரிய கனவு இருக்குது, அந்த கனவை தூக்கி கொண்டு எங்கள் அண்ணன் வந்து ஓடுறாரு, அவர் கூட நான் இருக்கணும்னு விரும்பி வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். அவங்க ஜெர்மன் அஃபீஷியல்ஸ்லாம் இங்கே வரும்போது வந்து என்னோட கணவரை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சந்திரா ஜெர்மனியை கம்பேர் பண்ண உங்களுக்கு இங்கே சம்பளமே இல்லை, எப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட கணவர் வந்து சொல்லுவாப்புல. அதனால் வந்து அப்படி தான் 2018 ஜனவரி 1ஆம் தேதி தமிழ்நாடு வந்தாச்சு. அதில் வந்து தொடர்ச்சியாக கட்சியினுடைய பொதுக்கூட்டங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களில் கலந்துக்கிற நிகழ்வு வந்தது. அப்புறம் 2019 உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தது. அங்கே ஒரு கோயம்புத்தூரில் ஒரு போராட்டம் பண்ணுறோம். போராட்டம் பண்ணி அதை ஒட்டியே வந்து தேர்தல் வந்துச்சு. அப்போது முழுக்க வந்து தேர்தல் வந்து நான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் வந்து துண்டறிக்கை பரப்புரை பண்ணுவோம், மக்கள்கிட்ட வந்து துண்டறிக்கை கொடுத்து பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து மாலை நேரங்களில் 2 பொதுக்கூட்டம் இருக்கும், அதில் போய் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து சூலூர் இடைத்தேர்தல், உங்களுக்கு மொத்தம் 22 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவில் வந்து போனாங்க. அதில் 18+4 வந்து பிரித்து வச்சாங்க. அதில் சூலூர் இடைத்தேர்தல் நடக்கும்போது நான் பரப்புரை பண்ணேன். அதனால் வந்து அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தலைமை தேர்தல் பரப்புரையாளர்கள் ஒருவராக என்னை வந்து அறிவித்தாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விமனா இருக்கும்போது இந்த பாலிடிக்ஸ்னு வரும்போது அந்த பார்ட்னரோட சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு மேம் வேணும்? ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ்ல வரோம் அப்படின்னா நம்ம பேக் எண்ட்ல பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நம்ம இயக்கிட்டோ இல்ல நம்ம அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தோ வரும் இல்லையா? அப்படின்னும் போது உங்க பார்ட்னர் ரொம்ப அழகா அவர் கட்சியில இணைஞ்சது மட்டும் இல்லாம உங்களையும் இணைச்சிருக்காங்க இல்லையா? அது எப்படி சாத்தியமாச்சு? இல்ல பொதுவாக வந்து இது வந்து நம்ம ஒரு பெண்ணா அரசியலில் எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த கேள்வி அடுத்திருந்தாலுமே 2 பேருக்கும் வந்து ஒரே இலக்கு தான். அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இந்த தமிழ்நாடு போகணும். ஏன்னா அண்ணனுடைய கனவு வந்து ரொம்ப பெரிய கனவு. 2016 தேர்தலில் நாங்கள் ஜெர்மனியில் இருக்கும்போது பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொருளாதார திட்டம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க சென்னையில் என்ன பேசுகிறாங்களோ அதை தான் கன்னியாகுமரி வரைக்கும் பேசுவாங்க. பெரிய அளவில் இந்த மக்களை பார்த்து அவங்க ஏதாவது வந்து வருத்தப்படுறாங்களா, சிந்திக்கிறாங்களா, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இவங்கள அவங்க திட்டுறதும், கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா திட்டுவாங்க, இவங்கள கருணாநிதி அவர்கள் திட்டுவாங்க. இப்படி தான் பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தது. முறையாக வந்து பாலிடிக்ஸை வந்து நீ ஆகாசத்தில் பறக்காத, கீழே வா, மக்கள் அரசியலை பேசு அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதனால் அதில் வந்து 2 பேர்த்துக்குமே உடன்பாடு தான். அதனால் வந்து
அரசியலில் இயக்கணும் அப்படின்னா வந்து அந்த அந்த ஒருமித்த லட்சியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை இயக்கும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன படிக்கணும், எங்கே போகணும், எவ்வளவு தூரம் வந்து நம்ம இதில் செயல்பட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அதுதான் வந்து இருக்கும். ஒத்துழைப்பு அப்படிங்கிறதுனா உங்களுக்கு வந்து அகச்சூழல் வந்து நம்ம தான். ஆனால் புறச்சூழலில் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கணவர் இல்லை துணைவருடைய துணையோட சப்போர்ட் வேணும். இப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் வந்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யணும். அப்படின்னா தான் அவங்களால வெளியில் போய் அரசியல் பேச முடியும், இல்லைன்னா ரொம்ப சிக்கலாயிரும். அதே மாதிரி ஒரு பெண்ணாக அரசியல் இருக்கும்போது வந்து எனக்கு 2 பெண் குழந்தைகள் அதான் அந்த சிக்கல் இருக்கும் இல்லையா? 2 பெண் குழந்தைகளுக்கு ஒரு தாயா இருக்கீங்க, அவங்கள பார்த்துக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். அப்போ நம்ம போது இதெல்லாம் உடைக்கிற விதமா என்னுடைய பேச்சுக்கு நான் வந்து தயார்படுத்துகிற நேரம் தேவைப்படும். இப்போ 1 மணி நேரம் பேச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 2 மணி நேரம் பேசுறதுக்கான கண்டென்ட் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் 1 மணி நேரம் போய் வந்து உங்களுடைய பேச்சை வந்து கொடுக்க முடியும். அதனால் வந்து அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னுடைய கணவர் வந்து ரொம்ப உறுதுணையாக பார்த்துக்கிறாங்க. ஓகே, 2 பேருமே நான் வேற அவர் வேற இல்லை, 2 பேரோட கொள்கை ஒன்னாதான் இருக்கு. ஓகே, அதனால பிரச்சனைகள் எல்லாமே. ஆமா, இது இந்த கருத்தை வந்து அவர் பேசினா என்ன, இந்த செயல்பாட்டை வந்து அவர் செஞ்சா என்ன, நான் செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். அதனால இந்த வேறுபாடு இல்லை. ஓகே ஓகே, ரொம்ப அழகா இருக்கு உங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது, அதுவும் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய எனக்கு இவ்வளவு சப்போர்ட்ஸ் இருக்கு, நான் இதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கு கேட்கும்போது. ஆனா இருந்தாலும் கூட இப்ப நம்ம தமிழ்நாடு அரசியலை நோக்கி இந்த பக்கம் வரலாம். தமிழ்நாடு அரசியல் 4 முனை போட்டின்னு சொல்லியாச்சு. இந்த பக்கம் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி ஒரு பக்கம், திமுகவோட கூட்டணிகள் ஒரு பக்கம், தாவே காண்ற கட்சி இப்போ ஒரு புறம், இருந்தாலும் கூட நாதக்க இந்த பக்கம். இப்போ ஒரு கட்சி அப்படியே இந்த எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருந்தாலும் கூட இப்போ ஜனநாயகன் ஒரு படம் வந்துட்டு இருக்கு. அதுக்கான வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, நிறுத்தி வைக்கப்படுது. டிக்கெட்ஸ் இங்க வந்து பிளாக்ல வாங்கின டிக்கெட்ஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து ஒரு சதிதாங்க, கூட்டு சதிதாங்கன்னு ஒரு பக்கம். இருந்தாலும் கூட ஜனநாயகனுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் பண்ற விதமா பேசுறாரு. எதற்காக விஜய் அவர்களை காப்பாத்துற விதமா, இல்ல விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? இல்லை, அப்படி இல்லை. நம்ம இது 4 முனை போட்டின்னு சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது 2 முனை போட்டி தான். ஏன்னா வந்து நீங்கள் திமுக தனியாக அதிமுக தனியாக கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு தான் வித்தியாசம். ஓகே, இவங்க வந்தாலும் அதே கமிஷன், மேபி பெர்சன்டேஜஸ் கொஞ்சம் மாறுமே தவிர அதே பெர்சன்டேஜ், அதே மோட் ஆஃப் ஃபங்க்ஷனிங் தான். ஏதாவது ஒன்று மாறுதல் இருக்கா? எதுவுமே கிடையாது. சாலைகள் சரியாக இருக்க போதா, சாக்கடைகள் வந்து சுத்தமாக போதா, மக்களுக்கு ஏதாவது வந்து ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் டெத் சர்டிஃபிகேட், பெர்த் சர்டிஃபிகேட்டு, டிடிசிபி அப்ரூவல் ஏதாவது ஒன்று கிடைக்க போதா? எதுவுமே கிடைக்க போகுது, எதுவுமே இல்லை. 2மே ஒன்று தான். இவங்க ஊழலில் மலிஞ்சு போயிட்டாங்க. 1967 தமிழ்நாட்டில் ஊழல் வந்து இல்லாத இடம் இல்லை. தமிழ்நாட்டில் நீக்கமர நிறைந்திருப்பது கடவுள் மட்டும் இல்லை, ஊழலும் நிறைஞ்சிருக்கு. அதனால் இந்த அரசியல் முறை வேணுமா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 67 எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கழுத்தில் வந்து குண்டு பாய்ஞ்சுது. அந்த புகைப்படத்தை ஒட்டி 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 அரசியலுக்கு வந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஏன்னா நீங்கள் அப்போது முதலமைச்சரான அண்ணாதுரை இருக்கிறார்ல, அவரே வந்து தேர்தலில் போட்டியிடவே இல்லை. அதுக்கப்புறமா அவர் வந்து முதலமைச்சராக தான் இருந்தார். அப்போயும் வந்து மக்களை போய் சந்திச்சு, நான் வந்து என் கட்சி வந்து இப்போது ஆட்சி அமைச்சிருச்சு, நான் வந்து போட்டிடுறேன், எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லலை. அப்போயும் வந்து அப்போ சட்டம் மேலவை இருந்தது. அந்த மேலவை மூலமாக தான் உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார். மக்கள் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக வரணுமா அப்படின்னு வந்து வாக்களிக்கவே இல்லை 67 தேர்தல். அதுக்கப்புறமும் இல்லை, திரை கவர்ச்சினால, ஒரு மாயினால, திரை கவர்ச்சினால தான் 57 தேர்தலாக இருக்கட்டும், 62 தேர்தலாக இருக்கட்டும், 67 தேர்தலாக இருக்கட்டும், எம்ஜிஆரை மட்டும் எம்ஆர் சுடல் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் வேற மாதிரி கூட போயிருக்கலாம், வேற மாதிரி கூட போயிருக்கலாம். அதனால வந்து அனுதாபாலை ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து சிம்பத்தி கிரியேஷன் தான். இது அப்படித்தான் வந்துச்சு. வரும்போது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ஆரம்பிக்கிறாரு, 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வர்றாங்க, அடுத்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர்றாங்க. இந்த மாதிரி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு கிளாமர் இல்லைன்னா கூட கருணாநிதியினுடைய மகன், ஏன் மக்கள் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் 2021 வாக்களிச்சிட்டாங்க. இதுதான் இருக்குது. இதில் இந்த திரைக்கவர்ச்சி, காசை கொடுத்து வாக்கு வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை. இப்போ நீங்கள் தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து திமுக காரங்க அதிமுக காரங்க டென்ட்டு போட்டுருவாங்க. அந்த சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அன்றாட காட்சி மக்களுக்கு வந்து 3 வேளையும் சாப்பாடு போடுவாங்க. இதுதான் செய்வாங்க.
நிறைய வாக்கு ஒரு இடத்துல வந்து 2000 வாக்கு ஒட்டுமொத்தமாக குவிஞ்சு கிடக்குதுன்னா அங்கே வந்து திமுக காரங்க டென்த்து போட்டு சாப்பாடு போடுவாங்க. சாதி மதம் திரைக்கவர்ச்சி வாக்குக்கு காசு இதன் மூலமாக தான் வந்து வாக்கை வந்து இதன் மூலமாக அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்துட்டு இது எதுவுமே இல்லை, நான் கூட்டணி இல்லை, தமிழர் வளங்களையும் தமிழ்நாட்டு நலங்களையும் கொள்ளையடிக்கக்கூடிய எந்த தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் கூட்டணியே கிடையாது. அப்படி கூட்டணியே இல்லாமல் தான் அரசியலுக்கு வந்த வெறும் 8 ஆண்டுகளில் மக்கள் எங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உயர்த்தியிருக்கிறாங்க. 8.22 விழுக்காடு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். எங்ககிட்ட பெரிய சாதி பின்புலம் இல்லை, மத பின்புலம் இல்லை, காசு பின்புலம் இல்லை, வாக்குக்கு காசு கொடுக்குற சிஸ்டமே எங்ககிட்ட கிடையாது, கூட்டணி இல்லை, எதுவுமே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து மக்களுக்கு இதுவரை நல்லதே செய்யாத திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், ஐயா நடிகர் விஜயை பற்றி வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் இது வரைக்கும் வந்து அவருடைய திரைத்துறைக்கு கூட குரல் கொடுத்ததில்லை. மக்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாரு அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் ஒரு அரசியலை செய்யணும், ஒரு நிர்வாக முறையை கொடுக்கணும். நாங்கள் சொல்கிறோம், நான் வந்து இப்போ வேட்பாளராக போட்டிடுறேன், 24 தேர்தலில் நான் போட்டிட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராகிய எனக்கு மு கார்த்தியாவை எனக்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்னுடைய சொத்துக்கள் இவ்வளோ, அசையும் சொத்துக்கள் இவ்வளோ, அசையா சொத்துக்கள் இவ்வளோ, மொத்த சொத்துக்கள் இவ்வளோ, கடன் இவ்வளோ அப்படின்லாம் சொல்லுவேன். அதிலிருந்து வருமானத்திற்கு அதிகமாக 5 ஆண்டுகள் நான் எம்எல்ஏவாக இருந்தால் ஒரு பைசா கூட நான் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட உறுதிமொழி கொடுத்துட்டு நான் நிற்கிறேன். 2033 முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய பணிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வருமானத்திற்கு அதிகம் ஒரு நயா பைசா நான் மட்டும் இல்லை, என்னுடைய கணவர் என்னுடைய சொந்தக்காரங்க யாருடைய வங்கி கணக்குலையோ அவங்களோட பேர்லையும் நான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்க மாட்டேன், மக்களுக்காக நான் வேலை செய்வேன்னு சொல்கிறேன். இந்த உறுதிமொழியை மற்ற கட்சி வேட்பாளர்கள் சொல்லுவாங்களா? எங்கள் கட்சியில் போட்டியிடக்கூடிய 234 வேட்பாளர்களுக்கும் இதே நிலைப்பாடு தான் இருக்கும். மற்ற கட்சி வேட்பாளர்கள் இந்த நிலைப்பாடை சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. இந்த அரசியல் தான் வேணுமா, இல்லை தூய அரசியல் வேணுமா? டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.